ஹாய் பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. இன்றைக்கி லாஸ்ட் டே ஓகேங்களா. அவங்க கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை 6 நாட்கள் அப்போ தான் பேப்பர் முடிக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி. 10த்துக்கு சொல்லியிருந்தாங்க. 12த்தை பொறுத்த வரைக்கும் பழைய டேட் பின்னா 22ன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, என்னென்ன பேப்பர்லாம் திருத்திருக்காங்க, ரிசல்ட் டேட் எப்போ வரப்போகுது, பேப்பர் முடிச்சிட்டாங்களா இல்லையா, இல்லை இன்னமும் நீடிக்கப்படுமான்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸை பார்த்தோன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை பண்ணிடுங்க. 12 லைக்ஸ் பண்ணிடுங்க சனிக்கிழமை. ஸோ பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு முக்கியமான அப்டேட், ரிசல்ட் அப்டேட் வரப்போகுது. நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா 10த்துக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணி எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சா இல்லையா, திங்கக்கிழமை வரைக்கும் திரும்பி திங்கக்கிழமை பேப்பர் கரெக்ஷன் நடக்குமா இல்லையான்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டு, எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் சொல்லலையாமா. இதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். மற்றபடி பார்த்தீங்கன்னா 10த்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸின்னு சொல்லி எல்லா பேப்பரும் முடிச்சது தான் சொல்கிறாங்க. 12த்துக்கும் அதே மாதிரி தான்ப்பா. 12த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 18ஆம் தேதி ஆயிடுச்சு. 10 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. உங்களுக்கு திங்கக்கிழமை பேப்பர் கரெக்ஷன் நடக்குமான்னு நடக்காதான்னு சொல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போதைக்கு வர கிடையாது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் வேறு, அது வேறு ஒரு இதாக போயிட்டுருக்கு. ரிசல்ட் டேட் எப்போ வரப்போகுது, மே 3க்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரப்போதா, இல்லை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மே 8 தான் வரப்போதா, இல்லை 10த்துக்கு எப்போ வரப்போகுது, மே 20 வரப்போதா. மே 20 வந்து அதுக்குள்ளே எதுக்கு இப்போ பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சாங்க. இப்போ திரும்பி பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்கப்படுமா, ஃபுல் பேப்பர்ஸும் திருத்தி முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கும் அது இருக்குது. டீச்சர்ஸ்க்குமே அது தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பேப்பர் கரெக்ஷன் மாதிரி எப்படி சொல்கிறது. இன்றைக்கி 18ஆம் தேதியா, நாளைக்கு 19, திங்கக்கிழமை 20, ஸோ 21, 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய் புதன் தான் பேப்பர் கரெக்ஷன் நடக்குமான்னு தெரில. ஏன்னா எலெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23. ஸோ மிக ஒரு பரபரப்பான இதில் ஸோ டீச்சர் ஸ்கூல் வந்து அங்கே போயிடுவாங்க. எலெக்ஷன் டியூட்டிகள்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நடுவில் பேப்பர் கரெக்ஷன் வேறு 10த்துக்கு, இதுக்கு நடுவில் ரிசல்ட் டேட் வேறு, ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வழக்கம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஆனது ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேவா, எனக்கு மார்க் இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக திருத்தனால மார்க் கம்மியாகுமா அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் அதிகமாக தான் வரும். ஓகேவா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட மார்க் உங்களுக்கு அதிகமாக தான் வரும். பாஸ் பர்சன்டேஜும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் வரும். ஆல் பாஸ் ஆனது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே, ஆல் பாஸ்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகி பாஸ் பர்சன்டேஜ் இந்த வருஷம் உங்களுக்கு அதிகமாக வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இன்றி ஏகப்பட்ட பேர் சென்டம்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே பாஸ் ஆயிடுவீங்க. ஓகேவா, ஸோ சப்போஸ் மார்க் கம்மியாக வந்தால் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் எல்லாமே பண்ணலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா 12த்துக்கு மட்டும் தான் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் 10த்துக்கு அந்த ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் ரீவேல்யூஷன், ரீடோட்டல் பண்ணால் 2 பேருமே பண்ணலாம். 10த்தும் பண்ணலாம், 12த்தும் பண்ணலாம். அதுக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் மார்க் கம்மியாச்சு, இல்லை பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக எழுதியிருக்கேன் பட் நான் ஃபெயில் ஆயிருக்கேன் எப்படின்னே தெரில அப்படின்னா நீங்கள் பேப்பர் ரீவேல்யூஷன், ரீடோட்டலிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வர அப்டேட்டாக உங்களுக்கு அப்போ நான் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போதைக்கு நமக்கு இந்த தகவல் தான் கிடச்சிருக்கு பேப்பர் வேல்யூஷன் பற்றி. ஸோ திங்கக்கிழமை பேப்பர் வேல்யூஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சத்தியமாக தெரியல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, பேப்பர் வேல்யூவேஷன் ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு குட் நியூஸாக தான் இருந்துகிட்ருக்கு. எல்லா நியூஸும் வந்துட்டுருக்கு. ஸோ பேப்பர் கரெக்ஷன் சூப்பராகவே திருத்திருக்காங்க. நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் தான் வரும். ஸோ நாளைக்கு சண்டே அப்டேட்ஸ் வருமா இல்லையான்னு தெரியல. நம்முடைய அன்பில் முகேஷ் பொய்யமணி அமைச்சிட்டு அப்டேட்ஸ் வந்தால் நாளைக்கு காலங்காத்தாலே உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். 9 மணிக்கு வீடியோ கொடுத்துட்றேன். அண்ட் லைவும் போடலான்னு இருக்கேன். யாருக்கும் லைவ் வேணும்னு சொல்லி லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, அப்புறமேட்டு இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் வரும், கட் ஆஃப் எவ்வளோ சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் வேணும்னா கீழே லைவ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் போட்டு விடுங்க. ஸோ ஓகேங்களா, கண்டிப்பாக உங்கள் லைவ் போட ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், முக்கியமான வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன்டுப்பா, ரெடியாக இருங்க. யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ லைவ்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 5000 லைக் கொடுத்துருங்கப்பா. ஓகேவா, ஓகே சில குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறப்பா. ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா, ஸோ ஓகேப்பா, பைப்பா.